ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே ஆஃப்டர்நூன் நான் எடுத்த லாங் வீடியோ. சண்டே ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் வந்து மட்டன், சிக்கன், முட்டை இதுதான் நான் பண்ணியிருந்தேங்க. மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன், தாவத் பாஸ்மதி ரைஸில். மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து முட்டை கலக்கி, மதுரை முட்டை கலக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்காக 65 செஞ்சு கொடுத்தேன் சிக்கனில். ஏன்னா அவன் வந்து மட்டன் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டா, அதனால தான். அவளுக்கு வந்து மட்டன் பிரியாணி வெறும் சாதம் வச்சு அந்த சம்பல் சிக்கன் 65 வச்சு கொடுத்தாலே போதும், அவள் சாப்பிட்ருவா. ஏன் டேஸ்ட்லே பிரியாணியில் வந்து மட்டன் தாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் அன்றைக்கி தாவத் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருந்தேன். ரைஸ் சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டு ஆஹா அப்படி இருந்ததுங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கரம் மசாலாஸ், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, மெஹக் ஐட்டம்ஸ் எல்லாமே, கடா மசாலாஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இங்கே மும்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முருங்கைக்காய், அப்புறம் வந்து மாங்காய், மாம்பழம் எல்லாம் சீசன். தர்பூசணி பயங்கர வெக்க இல்லையா? இது சாலு ஆயிட்டு. ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, சரியா? ஏன்னா இப்போ இங்கே சீசன் டைமில் ஒவ்வொன்றும் கிடைக்குங்க. வட்டான சீசன் குளிர்காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி கேரட் கிடைக்கும். அந்தந்த சீசன் ஃபுட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிடணும். ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரியா? இங்கே இருக்கிறவங்க இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க, சரியா? அன்றைக்கி வந்து லிவர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன், லிவர் பெப்பர் ஃப்ரை. அது வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னா, வெங்காயம், தக்காளி பழம், நம்ம இஞ்சி பூண்டு நம்ம மசாலா ஆட் பண்ணி அதே மாதிரி பண்ணியிருந்தேங்க. இந்த கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. பெப்பர் நிறைய ஆட் பண்ணிக்கிடுங்க. பெப்பர், சீரகம், சோம்பு, சரியா? அதை நீங்கள் ஆட் பண்ணி செய்யுங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த லிவர் ஃப்ரை எல்லாமே இந்த கர்ப்பமானவங்க அவங்களாம் கரெக்டாக நிறைய சாப்பிடுங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பிளட் லாஸ் ஆகும் இல்லையா? அவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ப்ளீஸ் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதாவது நான் செய்யும்போது பிரியாணி செய்யும்போது நான் மட்டன் வந்து சேர்த்து வேக வச்சுருவேன். கொஞ்சம் சாப்ஸ்க்கும் கிரேவிக்கும் கொஞ்சம் சாப்பாடுக்கும் சேர்த்தே வேக வச்சுட்டேங்க. எடுக்கும்போது கொஞ்சம் பாதி பாதியாக எடுத்து அதில் கொஞ்சம் இதனுடைய அந்த லிக்யூட் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவேன், தண்ணி. அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒரேடியாக நம்ம சாப்பாட்டில் சத்துறா சாப்பாட்டில் டேஸ்ட் வந்துடும், அந்த சாப்ஸில் டேஸ்ட் வராது. தண்ணியை பாதி பாதியாக பிரித்து அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டேன். மட்டன் கிரேவி மாதிரி கொஞ்சம் நிறைய பெப்பர் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சுருக்குன்னு வைங்க, நல்லாயிருக்கும். அதாவது மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தனியா பொடி. அதாவது நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து காலி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது நிறைய நடக்குங்க. இருக்கும்னு நினச்சி சமையல் பண்ணுவேன், பட் தனியா பொடி காலி ஆகிட்டு, வத்தப்பொடி காலி ஆகிட்டு. அப்புறம் இவங்ககிட்ட தான் சொன்னேன், சரி போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டில் இதுவும் இருக்குது, வத்தல், தனியா, முழு தனியா எல்லாமே இருக்குது. பார்த்தேன், சரி இதை ஊற போட்டு கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருவோம். சரி சேர்த்தா அந்த கலர் வர மாட்டேக்கு நமக்கு. அதனால் டக்குன்னு இவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எவரெஸ்ட் திக்கா லால் மிர்ச்சி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், எல்லாம் வேண்டாம். ஏன்னா எங்கள் ஊரில் வத்தப்பொடி எல்லாமே நம்ம கொஞ்சம் போட்டாலும் நல்ல கலர் ஏறிடுங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இங்கே வத்தல் கிடைக்கும், 2 கிலோ வாங்கி நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். நம்ம ஊர் மாதிரியே இங்கே மில் எல்லாமே இருக்குங்க. நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, அக்கா இங்கே வந்து மாவு மில், ரைஸ் மில் எல்லாமே இருக்கா? எல்லாமே உண்டு. அரிசிக்கு தனியாக உண்டு. அரிசி, உடுத்தால் எல்லாமே நம்ம இங்கே அரைக்கலாம். பாஜ்ரா, அதாவது கேப்பை, குதிரைவாலி, இந்த அரிசிகள் எதுனாலும் தானிய வகைகள் எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு மிஷினரி இருக்குங்க. அதே மாதிரி கோதுமை மாவு அரைக்கிறதுக்கும் மிஷின் இருக்குது. அதே மாதிரி வத்தல், தனியா, அதுக்கும் மிஷின் இருக்குது. நம்ம என்ன வேணுமோ நம்ம அரைச்சிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் வீட்டை சுற்றியே தான் இருக்குது. அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ் கிடையாதுங்க. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி எல்லாமே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டே நான் இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டேன். இன்றைக்கி அதெல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பாய். லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க உங்களுக்கு.